கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மகேஷும் அவங்க அண்ணி வந்துட்டு ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டு இந்த திக்கு அவங்க அண்ணியை பார்க்க, அண்ணி வந்துட்டு மாப்பிள்ளையை பார்க்க ஒரே கூத்து போங்க அப்படின்ற மாதிரி மாற்றி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, மாப்பிள்ளை வந்துட்டு அப்படின்னது ஐயோ சினுங்குறாளே அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்துட்டு முறைக்கிறாங்க. இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, நீ ஒழுங்காக கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஃபங்க்ஷன், கீழே வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க, யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனை மட்டும் முடிச்சிட்டோன்னு வை, அடுத்து ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான், அதுக்கடுத்து நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல, புரியுதுல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் புரியுது, அதுக்காண்டி தானே இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இறங்கியிருக்கோம், ஆனால் அப்படின்னு சொல்ல, என்ன ஆனா உனான்னு இழுக்கிற, இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான், முதல்ல கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹரியப்பா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த திக்கை வந்துட்டு ரேவதியை காமிச்சிட்டு இருக்காங்க. அழகாக வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் தான் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வந்துட்டு ரொம்ப அமைதியாக நல்லவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ஐயோ நம்மளே உளறிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவர் அப்படி பார்க்குறதுக்கு இருக்கார்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன், அமைதியாக இருப்பாரோன்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே அதானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கோ வெளியில் சாமுண்டீஸ்வரி அவங்க வர்றவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு புடுன்னு புல்லட்டில் சிவனாண்டி வந்துட்டு இறங்குறாங்க. சிவனாண்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி அவங்க அப்படியே வந்துட்டு முறைக்கிறாங்க. சிவனாண்டி வந்துட்டு அப்படியே லுக்கு விட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்ததும், என்ன சொன்ன மாதிரியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் வந்தேன், ஆனால் சாப்பிட்றதுக்கு இல்லை, இவ்வளோ பிரம்மாண்டமாக சாமுண்டீஸ்வரி அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களே, அவ்வளோ செலவழித்து பண்ணுற ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி, ஏதாவது ஒரு தகராறாகி, இல்லை ஏதாவது ஒன்று நடந்து அவங்க ஆசை மகளோட கல்யாணம் நின்றுங்க போது அவங்க அம்மாவோட முகம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்க்கணும்ல, அதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அப்படி ஒரு கோரமான முகத்தை நான் பார்க்கணும்ல, அதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே வந்துட்டு முறைக்கிறாங்க. சே நான் நல்லெண்ணத்தோடு தான் வந்திருக்கேன், நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. இங்கே பாரு சிவனாண்டி, நான் இப்போயுமே சொல்கிறேன், நீ நினச்சது நடக்கவே நடக்காது, என் பொண்ணு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடியும், வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, பார்க்கத்தானே வந்திருக்கேன், நானே இருந்து பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்த வேலை இப்போ பாரு, போ முதல்ல கொட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தலைக்கால் புரியாமல் ஆடிட்டு இருக்கல நெய், இனிமே தான் இந்த சிவனாண்டியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, நான் தோத்துக்கிட்டே இருப்பேன் தானே நினச்சேன், அது இந்த தடவை நடக்காது, கண்டிப்பாக நீ மண்ணக்கவத்தான் போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் வேற ஒருத்தன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டே அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டரு, மகேஷும் அவங்க அண்ணியும் கூட போய் கருவெல்லாம் கழிச்சிருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு மாப்பிள்ளையை அவங்கள ரெடி பண்ணி கூட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையை வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த மகேஷோட அன்னிக்கா சந்தோஷம் தாங்க முடியல, பாதி கடலை தாண்டிட்டோம், இனி பாதி கடல் தான், இதுக்கடுத்து எப்போ அந்த சொத்தெல்லாம் நமக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு பார்க்கவே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் டாக்டரை பார்க்கல, சாமுண்டீஸ்வரி அவங்ககிட்ட தான் வந்துட்டு பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொண்டு வருவாங்க நானே வந்துட்டு எதிர்பார்க்கல. கடைசியில் அந்த டாக்டரே சாமுண்டீஸ்வரி அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. கண்டிப்பாக டாக்டர் மூலயமா தான் பெரிய வந்துட்டு ஒரு இந்த ரகசியெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. பட் அது சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு தெரியுமா, இல்லை நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி கல்யாணத்தை நிறுத்துவாரா அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எப்படியோ வந்துட்டு கல்யாணம் நிற்க போகுது. நான் கூட கார்த்தி அவங்க நடவடிக்கைகள்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் டாக்டர் மூலயமா உண்மை தெரிய போகுதுன்னொன்னே ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த மகேஷும் அவங்க அண்ணியும் வந்துட்டு மாட்ட போகிறாங்க. பார்க்கலாம் ஸ்டோரி இன்னும் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.